அமைதி, பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த குணம் யாரிடம் இருக்கும்னா இறைவனோட அருட்பார்வை பெற்றவர்களிடம் தான் இருக்கும். ஏன்னா சட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க, பிறர் பேசுவதை கேட்க மாட்டாங்க. தனிமை அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த அமைதி இல்லாம ரொம்ப நிலை தடுமாறுவாங்க சாதாரண நபர்கள். ஆனா இறைவனோட கருணையை பெற்றவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் மனதை அமைதி நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பார்கள். எந்த ஒரு காரியத்திலும் பார்த்தீங்கன்னா பொறுமையா கையாண்டு அதற்கான முடிவை சரியாக எடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள். அதே போல இறைவனின் அருட்பார்வை பெற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவு தட்டுப்பாடு பெரும்பாலும் வரவே வராது. அவர்களுக்கு தேவையானது என்ன என்று அறிந்து இறைவன் அவர்களுக்கு கொடுப்பார். போதும் என்ற மனம் அவர்களிடம் இருக்கும். இன்னும் சேர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா இறைவன் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து கொடுப்பார். இறைவனின் அருட்கடாட்சம் உண்டாகிவிட்டார். அமைதியான குடும்பம், அவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய குடும்பமானது அவர்களுக்கு அமையப்பெறும். அதே போல எல்லாத்திற்கும் மேலா பார்த்தா தன்னை உணர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கை அப்படிங்கிறது இவர்களிடம் உண்டாகும். இது சாதாரண விஷயம் இல்லைங்க, எல்லாத்துக்கும் நடைபெறுவதும் அல்ல. இறைவனோட கருணையை பெற்றவர்களுக்கு இந்த தன்னை உணர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பானது கிடைக்கிறது. சரியான குருவை அனுப்பி அல்லது தானே குருவாக இருந்து இறைவன் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றார். சில நேரங்களில் அசரீரியாகவோ சில நேரங்களில் குருவாக இருந்து அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவா வழிகாட்டுகிறார். அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இருக்காது. பார்க்கின்ற அனைத்தையும் இறைவனாக பார்க்கக்கூடிய தன்மையை பெற்றுவிட்டால் அவர்களுக்கு கண்டிப்பா இறைவனுடைய அந்த கருணை, இறைவனுடைய அருட்பார்வை உண்டு அப்படிங்கிறத தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல பெரியவர்களை மதித்தல், ஆசிரியர்களை மதித்தல் அப்படிங்கிறது, ஏன்னா குரு அப்படிங்கிறது உயர்ந்த ஸ்தானம். நம்மை பெற்றவர்களையும் சரி நமது வயதில் முதிர்ந்தவர்களையும் சரி மரியாதையுடன் நடத்தப்படக்கூடிய தன்மை இறைவனின் அருட்கடாட்சம் பெற்றவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இது சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம், நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். பார்ப்பவர்கள் அனைவரையும் இறைவனாகவே பார்க்கும் தன்மை இருந்தால் மட்டும்தான் இப்ப நம்ம சொன்ன இந்த ஒரு விஷயமானது கட்டாயமாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல குணங்கள் உங்களிடம் அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கும் போது நீங்களும் இறைவனுடைய அருட்பார்வையை பெற்றவர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை நண்பர்களே.